Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்திஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு பார்லி கஞ்சி எப்படி செய்யுதுதாங்க பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கஞ்சியை ட்ரை பண்ணலாம். ஈஸியாக சீக்கிரமாக வெயிட் ரிடக்ஷன் ஆகும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருமே இது ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுட்டு 1 டம்ளர் பார்லி அரிசி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே போட்டு வேக வச்சு தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா செவந்து வரணும் அரிசி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இதோட டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். செவந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பவுடராக வராது, கொஞ்சம் கொரகொரன்னு தான் வரும். அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி வைக்கணும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் வேறு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஜீரகம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. பூண்டு ஒரு 4 பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் 1, பீன்ஸ் ஒரு 4 நல்லா நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெஜிடபிள்ஸ் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் பார்லி அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் பெருங்காயத்தூள் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்த அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, கட்டி வராமல். கட்டி வர மாதிரி தாங்க தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ண கட்டி ஃபுல்லாக உடஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது காலையில் டைம் எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்லதுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 1 டம்ளர் சுடுதண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லைங்க. கண்டிப்பாக இந்த சூப்பரான ஹெல்த்தியான கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேக வச்சு தண்ணி மட்டும் குடிக்கிறத விட இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு. கண்டிப்பாக இந்த சூப்பரான ஹெல்த்தியான கஞ்சியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாயாத்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ